சற்று முன் வெளியான தகவல். கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. அதாவது வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ள நிலையில் அதற்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 50 மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. தற்போது ரூபாய் 818.50 விற்பனை செய்யப்பட்டு வரும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை இனி ரூபாய் 868.50க்கு விற்பனையாகும். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு அமலுக்கு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இப்போது அதிகரித்துவிட்டு தேர்தல் நேரத்தில் கொஞ்சமாக குறைக்கும் பாஜக அரசு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்ட அறிவிக்கையில், பாஜக ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டு முதல் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் ரூ.410 இருந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போய் தற்போது ரூபாய் 820 என்ற அளவில் உயர்ந்துள்ளது என்று விமர்சித்துள்ளார். நாள்தோறும் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவையான கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 50 என்ற விலையில் உயர்த்தி அடித்தட்டு மக்களில் தலையில் இடியை இறக்கியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு என்றும் வாழ்வாதாரம் இழந்து தவிர்த்து வரும் ஏழை எளிய மக்களின் துயரத்தை கண்டுகொள்வதே இல்லை என்று குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்து வரும் சூழலில் கேஸ் சிலிண்டர் விலையையும் ஒன்றிய பாஜக அரசு உயர்த்தியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதேபோல மற்றொரு பதிலில், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் தொடர்ந்து உயர்த்தி வருகிறது என்றார். மேலும் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் மீதான விலையை குறைக்க வேண்டும், ஏற்றப்பட்ட கலால் வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் குறைந்திருப்பதால் அதன் பலன்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.